ஹாய் பசங்களா. என்ன இன்னைக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டு நீங்கள்லாம் வந்து ஒரே புக்கும் கைமா வந்திருக்கீங்க. என்ன ஒரு அதிசயம், ஃபஸ்ட் டேவே நீங்கள்லாம் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அது மாதிரிலாம் நீங்களாம் எடுத்துகிட்டு வர பசங்களே கிடையாது. இல்லைக்கா, நாங்கள் இன்னைக்கு அந்த புக்கெலாம் சும்மா தான்க்கா எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்டலாம் காமிக்கலான்னு சொல்லிட்டு நியூவாலாம் கொடுத்துருக்காங்களக்கா எங்களுக்கு. அதனால தான்க்கா அதெல்லாம் காமிக்கலான்னு உங்ககிட்ட கொண்டு வந்தோம்க்கா. நாங்கள் போய் ஃபஸ்ட் டேவே எப்படிக்கா நாங்கள் டக்குன்னு படிச்சிருவோமாக்கா நாங்கள்? அதானே பார்த்தேன், நீங்களாவது படிக்கிறதாவது. ஓகே ஓகே ஓகே. ஃபஸ்ட் டே உங்களுக்குலாம் எப்படி போச்சு? ஜாலியாக இருந்துச்சா உங்களுக்கு ஸ்கூல் போகும்போது? ஃபஸ்ட்டு யார் அதை பற்றிலாம் யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க? செமி நீங்கள் சொல்கிறீங்களா? என்ன இன்னைக்கு செமி வேறு பிளேஸில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கீங்க? ஆமாங்க்கா, இன்னைக்கு நான் மிலா பக்கத்தில் தான்க்கா உட்காந்துருக்கேன். ஏன்னா என் தங்கச்சின்னு ஒருத்தி இருக்காளே, அந்த எமி, அவள் என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காக்கா. நான் என்னக்கா பண்ணுறது? நான் எவ்வளோதாங்க்கா நானும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போகிறது. இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அவ்வளோ சண்டை போட்டாக்கா என்கிட்ட. என் பேகை எடுத்து எங்கேயோ வச்சிட்டா, என்னோடய சாக்ஸு ஒன்று தொலைச்சிட்டா, என்னோடய பென்சிலை எடுத்துட்டா, என்னோடய பென்னு எடுத்துட்டா, என்னோடய வாட்டர் பாட்டில் மூடியை உடச்சிட்டா, எல்லாமே பண்ணுறாக்கா நான் எப்படி தான்க்கா நான் தாங்கிக்கிறது? உண்மையிலே அவள் ஏன் தான் எனக்கு தங்கச்சியாக இருக்காளோ எனக்கு தெரியல. ஆனால் பாருங்க, எமி எவ்வளோ அழகாக பேசுகிறா, எவ்வளோ அழகாக அக்கா சொல்கிறா, எவ்வளோ அழகாக நடந்துக்கிறா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அவளை. இவளை என் தங்கச்சியாக வந்திருக்கலாம் போல். நான் தான் மிஸ் பண்ணிட்டேனே ஆனால் அவள் என் தங்கச்சியாக வந்துட்டா. ஆனால் எனக்கு எமி வந்திருந்தா, எனக்கு எமினால தான்க்கா எனக்கு பிடிக்கவே மாட்டுது. எனக்கு மிலா வந்திருந்தா எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும் தெரியுமாக்கா? எவ்வளோ க்யூட்டாக இருக்கா, எவ்வளோ க்யூட்டாக பேசுகிறா, எவ்வளோ அழகாக நடந்துக்கிறா, அக்கா சொல்கிறா, எவ்வளோ எவ்வளோ சமத்தாக இருக்கிறா தெரியுமாக்கா? ஆனால் எனக்குன்னு ஒரு தங்கச்சி எமின்னு ஒன்று வந்திருக்காளே, எனக்கு ஏன் தான் அவளுக்கும் எனக்கும் இப்படி இவ்வளோ சண்டை வருதுன்னு தெரியல. எங்கள் அம்மாவே காலையில் அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டாங்கக்கா. ஆனால் அவள் பண்ணதில்லை. அவள் மட்டும் அவளோட பொருளை வச்சுக்கிறாக்கா, அப்போ என்னோட பொருளை மட்டும் எடுத்து போட்டுடுறாக்கா. சரி 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 சரி, ஓகே ஓகேம்மா செமி, நீ இவ்வளோ டென்ஷன் ஆவன்னு எனக்கு தெரியாது, ஓகேவா? சரி ஏன் அங்கே உட்காந்துருக்கேன்னு தான் நான் கேட்டேனே. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. எப்போவுமே நம்ம தங்கச்சி நம்ம தானே பார்த்துக்கணும். அவள் உனக்கு தானே தங்கச்சி, சொல்லு பார்க்கலாம். அப்போ நீ தானே அக்காவாக இருந்து நீ எல்லாமே பார்த்துக்கணும் அவளை, சரியா? இனிமேட்லேருந்து அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. என்ன எமி, உன் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வருது, என்ன பண்ணீங்க நீங்கள்? அக்கா, நான் ஒன்றுமே பண்ணலக்கா. அவள் என்ன குறை சொல்கிறா வராக்கா? நான் எதுவுமே பண்ணலக்கா. அவள் தாங்க்கா என்ன சொல்கிறா? நான் எதுவுமே பண்ணலக்கா. நான் மூடியே ஜஸ்ட் வந்து அவள் கீழே இருந்துச்சு, அவளே தாங்க்கா வந்து மிதிச்சா, அப்போ உடஞ்சிச்சுக்கா. அவளோட சாக்ஸு அவளே தாங்க்கா லீவில் இருக்கும் போது பாலெல்லாம் கட்டி விளாட்னா அவள் தொலைச்சிட்டு என்ன தொலைச்சுன்னு சொல்லிட்டாக்கா. இது மாதிரி தாங்க்கா எல்லாத்தையும் பண்ணா அவள் என் பேக்கை கோவத்தில் தள்ளி விட்டுட்டாக்கா. என் பேக்கில் ஜிப்பே பிஞ்சு போயிடுச்சுக்கா. அவள் பண்ணது மட்டும் கரெக்டாக்கா? நீங்கள் சொல்லுங்கக்கா. சரி ஓகே ஓகேம்மா, டியூஷனில் உங்களோட சண்டை ஒரு பெரிய சண்டையாக இருக்கும் போலையே. சரி சரி செமி, நீங்கள் வேணும்ன்ட்டே வந்து நீங்கள் அப்படிக்கா பார்த்து உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, உங்கள் தங்கச்சியை வெறுப்பேற்றத்துக்குன்னே. அப்படிலாம் பண்ணக்கூடாது, சரியா? ஓகே ஓகே. உங்களுக்குலாம் எப்படி போச்சு ஸ்கூல்ஸ்லாம்? அக்கா, எங்களுக்கு நல்லா போச்சுக்கா ஸ்கூலு. இந்த வாட்டி ரூத்தும் எங்கள் கிளாஸ் வந்துட்டாங்கக்கா. அப்படியா? சூப்பர் சூப்பர்மா. அக்கா, ஆமாங்க்கா, எனக்கு ஓரியன் கிளாஸ் போய் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா எனக்கு அவங்க கிளாஸு. இந்த வாட்டி எங்கள் அம்மா ஸ்கூல் மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல வேலைக்கா, ஓரியன் ஸ்கூலே மாற்றிட்டாங்கக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா இந்த ஸ்கூலு.
ஸோ நான் ஜாலியாக விளையாடுவேன்க்கா. அதே கொரியன் இருக்கிறான் ஃப்ரெண்டா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நியூவாக கிடச்சாங்கக்கா எனக்கு. செம்மையாக இன்றைக்கி ஆட்டம் போட்டோங்க்கா நாங்கள் ஃபர்ஸ்ட் டேவே. ஒரே புது புக்ஸ் கொடுத்தாங்க, பென் கொடுத்தாங்க, எரேசர் கொடுத்தாங்க, எல்லாமே புதுசாக கொடுத்தாங்கக்கா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குக்கா எனக்கு. அதுவும் என்னோடய பேக்லாம் பார்த்தீங்கன்னா டிசைனு செம்மையாக இருந்துச்சுக்கா எனக்கு. ஸோ கண்டிப்பாக நான் அதை எடுத்துகிட்டு வரேன்க்கா. உங்களுக்கும் அது பிடிக்கும்க்கா. அது எனக்கு செம்மையாக இருந்துச்சுக்கா ஸ்கூல் போனது. இந்த வாட்டி லீவில் சம்மர் கிளாஸில் நிறைய என்ஜாய் பண்ணோம். நம்ம நிறைய இது பண்ணோம். ஆனால் வந்து எனக்கு ஸ்கூலுக்கு இப்போ போக நான் எப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பார்த்தா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுக்கா எனக்கு. நான் ரொம்ப ஹாப்பிக்கா நான். சாரா, சனா, ஃப்ளோரா, நீங்களாம் இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லை. நீங்கள் உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சு கிளாஸஸ்லாம்? நீங்கள் ஷேர் பண்ணவே இல்லைம்மா. அக்கா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுக்கா கிளாஸஸ்லாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுக்கா. எங்கள் மிஸ்ஸு ரொம்ப க்யூட்டாக பேசினாங்க, க்யூட்டாக நடந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்ததுக்கா எங்களுக்கு. இந்த வாட்டி வந்து நாங்கள் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேங்க்கா. ஏன்னா எங்கள் மிஸ்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்கக்கா. அதுவும் தமிழ் மேம் சொல்லணுமே, அவங்க பார்க்க தமிழ் மேம் மாதிரி இல்லைக்கா, அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்தாங்கக்கா. அவங்க அப்படியே பார்க்குறதுக்கு உங்களை மாதிரியே இருந்தாங்கக்கா. பார்த்தீங்களா நடுவில் நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. இல்லைக்கா, உண்மையாக தான்க்கா சொல்கிறேன். உண்மையிலே தமிழ் மேம் செம்ம க்யூட்டாக இருந்தாங்கக்கா. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதோட அந்த இங்கிலீஷ் மேம் இருக்காங்களே, அவங்க சூப்பராக இருந்தாங்கக்கா. அவங்க பார்த்துட்டே இருக்கலாம் போலக்கா அவங்கள. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுக்கா. ஓகேம்மா. நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து எதுக்கு போகிறீங்களோ இல்லையோ, மேம்லாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரிலாம் வந்திருக்காங்களா, நீங்கள் தான் அதுக்காக தான் செக் பண்ண போகிறீங்க போல். நீங்கள் ஃபஸ்ட்டு மேம் பிடிக்கணும் போல், அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு லெசன்லாம் பிடிக்கும் போல். ஓகே. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டேவே வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? உங்களுக்கு ஸ்கூலில் ஏதாவது சொன்னாங்களா? லெசன்ஸ்லாம் ஏதாவது புக்ஸ்லாம் பற்றி? இல்லைக்கா, இந்த வாட்டி புக்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கக்கா. ஒரு 1 வீக் ஆகும்னு சொல்லிட்டு. ஓ அப்படியாம்மா, சரிம்மா. அப்போனா ஓகே தான். மெயின் புக்ஸ்லாம் ஒரு 2 to 3 டேஸில் வந்துருவாங்க்கா. ஒரு கொஞ்சம் நோட் புக்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு 1 வீக்லேயே வந்து இஷ்யூ பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்கக்கா. ஓ ஓகேம்மா. ஓகே டீனா. சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் பசங்களா. உங்களுக்காக அக்கா ஒரு கிராஃப்ட் சொல்லி தரப்போகிறேன். மேஜிக் கிராஃப்ட் பண்ணலாமா? ஓகே. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செம்ம ஷாக் ஆகிடுவீங்க. ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? மேஜிக் கிராஃப்ட். ஜாலி கிராஃப்ட் அக்கா சொல்லி தர போகிறாங்க. செம்ம ஜாலியாக இருக்கு. அக்கா சூப்பர்க்கா. நீங்கள் அக்கா இப்படிக்கா நீங்கள் இப்படிலாம் சொல்லி தரீங்க. நான் நினச்சிட்டே இருந்தேன்க்கா, இன்றைக்கி டியூஷன் போனால் நம்மளுக்கு அக்கா என்ன சொல்லி தருவாங்க. நம்மளுக்கு புக்ஸும் இன்னும் கொடுக்கல. அப்புறம் ஓகே பசங்களா. ஓகே, நம்ம இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு நம்ம என்னென்னலாம் இப்போ தேவைன்றத அக்கா ரெடி பண்ணுறேன். பாருங்கள், 2 கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, 1 வந்து ரெட் எடுத்திருக்கேன் அக்கா, இன்னொன்று வந்து ப்ளூ எடுத்திருக்கேன். ஓகேவா? இது மாதிரி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, பாருங்கள், ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், இதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதில் 3 சென்டிமீட்டர் வந்து 3 சென்டிமீட்டர் இங்கே, இதோட ஹைட் வந்து 30 சென்டிமீட்டர். இதை வந்து நம்ம இப்போது கட் பண்ணிக்கணும். ஓகே, 3 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், இப்போ நம்ம இதை 3 சென்டிமீட்டர் ஹைட் வந்து 30 சென்டிமீட்டர் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது மாதிரி 2 ஸ்டிக்ஸ் வரும். ஓகேவா? இப்போ இதை நம்ம க்ளூ போட்டு நம்ம ஒட்ட போகிறோம். எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம க்ளூ போட்டுட்டோம். இப்போ க்ளூ போட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து இதுக்கு மேலே நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே, இப்போ இதை வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம். நம்ம கம் போட்டு க்ளூ போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். ஒரு சைடு வந்து ப்ளூ, ஒரு சைடு ரெட். ஓகேவா? இப்போ இது ஸ்டிக் பண்ணிட்டோம்.
இதை வந்து இப்போ நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஈக்குவலாக ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிடணும். ஓகேவா? பாருங்கள், இப்போ நம்ம இதை ரெண்டாக கட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஒரு சைட் ப்ளூ ரெட் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம 2 பீஸாக கட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம 3யாக வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து இதை வந்து ஒரு 3 பீஸாக வந்து நம்ம இதை எப்படி ஃபோல்டு பண்ணணும். ஓகே, ஓகே, கரெக்ட். இது மாதிரி வந்து ஒரு 3 பீஸாக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி தான் இதையும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம பாருங்கள், இது 3 வந்து இது மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோன்னா இப்போ நம்ம இதை ஸ்டிக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து 2 சைடுமே இப்படி வச்சு நம்ம இந்த 2 சைடுமே வந்து க்ளூ ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டிக் பண்ணிட்டா நம்மளோட மேஜிக் ரெடி. மேஜிக் பாக்ஸ் அது கலர் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான். ஓகேவா? நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம் இதை. ஓகேவா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு அக்கா இப்போ மேஜிக் காட்ட போகிறேன். ஓகேவா? இந்த மேஜிக் பேப்பரில். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். ரெட், ப்ளூ. எப்படி இருக்கு? சூப்பராக பாருங்கள். ப்ளூ தெரியுதா? ப்ளூ மட்டும் தெரியுதா? நெக்ஸ்ட் ரெட், ப்ளூ. எப்படிக்கா? ரெட், ப்ளூ. எப்படி நம்மளோட மேஜிக் பேப்பர்? ரெட், ப்ளூ. சூப்பரா? நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருக்கா பசங்களா உங்களுக்கு? சூப்பராக இருக்குல்ல? செம்மையாக இருக்குல்ல? இது மேஜிக் மாதிரி. ரெட், ப்ளூ. ஓகே, சூப்பர். பாருங்கள், ரெட், ப்ளூ. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதோட கிராஃப்ட் உங்களுக்கு இப்போ டெய்லி உங்களுக்கு அக்கா ஒரு கிராஃப்ட் சொல்லி தர போகிறேன் நான். சூப்பராக இருக்கும். ஓகேவா? பாருங்கள், ஃபர்ஸ்டே நம்ம மேஜிக்காக ஆரம்பிச்சிருக்கோம். ஃபுல் ரெட் செம்மையாக இருக்கா? நெக்ஸ்ட் ப்ளூ. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நம்ம இதே மாதிரி நிறைய கிராஃப்ட்லாம் நம்ம அக்காட்ட கற்றுக்க போகிறோம். ஓகேவா? கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே பசங்களா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு ரொம்ப? அக்கா செம்மையாக இருக்குக்கா. பாருங்கக்கா, இதை இப்படி ரெட் இப்படி வச்சா ப்ளூக்கா. சூப்பர்க்கா. நீங்கள் எப்படிக்கா? ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி அக்கா நான் நிறைய சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வீட்டில் சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பசங்களா, பாய். ஓகே பசங்களா, நம்மளோட டியூஷன் அக்கா சேனலை நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருந்தால் தான் உங்களுக்கு இது மாதிரி கிராஃப்ட்லாம் அக்கா நிறைய சொல்லி தருவேன். ஓகேவா? பார்த்தீங்களா இந்த மேஜிக் பேப்பரை? ப்ளூ, ஒயிட். ஓகேவா? கண்டிப்பாக நம்ம இதை உங்களுக்கு நான் இது மாதிரி நிறைய கிராஃப்ட்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லலாம் இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ச் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? இதுவும் அது குட்டீஸ்க்கு மெயினாக ரொம்ப பிடிக்கும். ஓகே, பாய் பசங்களா.